தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டம் அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மூலம் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் அரசு நிர்ணயித்த ஊதியம் வழங்க கோரி ஒப்பந்த நிறுவனத்தை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பண்டிகை கால விடுப்பு உள்ளிட்ட சட்டப்பூர்வ நலன்களை வழங்காமல் கிறிஸ்டல் இன்டகிரேட்டட் சர்வீசஸ் லிமிடெட் என்ற ஒப்பந்த நிறுவனம் வஞ்சிப்பதாகவும் ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை உட்பட 9 அரசு மருத்துவமனைகள் கடந்த ஏப்ரல் மாதம் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு மும்பையை தலைமையிடமாக கொண்ட கிறிஸ்டல் இன்டகிரேட்டட் சர்வீசஸ் லிமிடெட் என்கின்ற ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தூய்மை பணிகளை மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒப்பந்தப்படி அந்த நிறுவனம் இன்னைக்கு வரைக்கும் ஊதியத்தை வழங்காமல் தொழிலாளர்களை வஞ்சிச்சுட்டு வராங்க. கடந்த மாதமே ஒப்பந்தத்தை விட குறைவான ஊதியத்தை வழங்கினாங்க. நாங்கள் நேரில் சந்தித்து முறையிட்டால் எழுத்து மூலமான மனுக்களும் கொடுத்தோம். இந்த மாதத்தை சரி செஞ்சிருவாங்கன்னு பார்த்தா இந்த மாதமும் குறைவான சம்பளத்தை வாங்கியிருக்கு. குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்களுக்கு, செக்யூரிட்டி பணியாளர்களுக்கு அடிப்படை சம்பளமாக 10,852 ரூபாயும், பஞ்சப்படியாக அகவிலைப்படியாக 5,504 ரூபாயும் சேர்த்து மொத்தம் 16,356 ரூபா வழங்கப்படும். இது தவிர பிஎஃப், பிஎஸ்ஐ, போனஸ் இது மாதிரி இதெல்லாம் ஒப்பந்தப்படி வழங்கப்படும். ஆனால் இந்த நிறுவனம் இந்த மாதம் 26 நாள் 27 நாள் முழுமையாக வேலை செஞ்ச தொழிலாளி கூட வெறும் குறைவான சம்பளத்தை 13,000 சில்லரை தான் சம்பளம் போட்டிருக்காங்க. இது தொழிலாளிகளை ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒப்பந்தப்படி அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்தை தொழிலாளிகளுக்கு சேர்த்தாம இடையில ஒப்பந்த நிறுவனம் எடுத்துக்கிறதுனால தான் நாங்கள் கான்ட்ராக்ட் விடக்கூடாது, அரசாங்கமே இந்த பணிகளை நேரடியாக செய்யணுங்கிறத வலியுறுத்தணும். இப்போ எங்களுடைய கோரிக்கை ரொம்ப நியாயமானது. ஒப்பந்தப்படி அரசாங்கம் கொடுக்குற சம்பளத்தை தொழிலாளிக்கு முறையாக கொண்டு வந்து கொடுக்கணும். அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஒப்புக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கிறபடி ஒப்பந்த நிபந்தனைகள் படி சட்டபூர்வமான நலன்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்தது மிக முக்கியமானது, இந்த ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் 8 மாடிகள் கொண்ட பல்நோக்கு மருத்துவமனை திறக்கப்பட்டு 2 ஆண்டுகளாயும் கூட புதிய பணியாளர்களை நியமிக்காமல் இருந்தாங்க. சங்கத்தினுடைய தொடர்ச்சியான வற்புறுத்தல்களுக்கு பின்னாடி இப்போ இந்த மருத்துவமனைக்கும் சேர்த்து மொத்தமாக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு 250 பணியாளர்கள் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க நாம்ஸ் படி. குறிப்பாக அதில் 180 பேர் ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்கள், 51 பேர் பாதுகாவல் பணியாளர்கள் உட்பட 251 பேர் நியமிக்கப்படணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுமார் 175 பேர் தான் நியமிச்சிருக்காங்க. அப்போ 75 பேர் அதில் இன்னும் நியமிக்காமல் இருக்காங்க. இன்னொன்று, இந்த 175 நியமிச்சதுலேயே 30க்கு மேற்பட்டவங்களை இதே மருத்துவமனையில் வேறு திட்டத்தில் பணிக்கு எடுத்து வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களை இந்த கிறிஸ்டல் நிறுவன கணக்கில் காட்டுறாங்க. இது அப்பட்டமான மோசடி அப்படிங்கிறத நாங்கள் நேரடியாக சொல்லிட்டோம். அப்போ கிட்டத்தட்ட 100 பேருடைய பணிகளை இருக்கிற பணியாளர்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்குது. இந்த மாதிரியான மோசடிகளை அல்லது அரசு நிர்ணயித்த சம்பளத்தை வழங்காத கண்காணிக்க வேண்டிய மருத்துவமனை நிர்வாக மருத்துவத்துறை அதிகாரிகளும் இதை கண்டுக்காமல் இருக்கிறதா எங்களுக்கு பெரிய சங்கடத்தை, கேள்விக்குறி ஏற்படுத்துது. ஆகவே தான் எங்களுக்கு ஒப்பந்தப்படியான ஊதியம், சட்டபூர்வமான நிலைகள், சலுகைகள், 100% பணியாளர் நியமனம் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு வேலையை புறக்கணிச்சுட்டு இங்கிருந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு சென்று மாவட்ட ஆட்சித்தலைவரையும் இணை இயக்குனர் சுகாதார நலப்பணிகள் ஜேடி அவங்களை சந்தித்து முறையிட முடிவு செஞ்சிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுகின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏஐடிசி ஈரோடு மாவட்ட மருத்துவத்துறை பணியாளர் சங்கத்தினுடைய தலைவர், ஏஐடிசியினுடைய மாநில செயலாளர் எஸ் சின்னசாமி. தொடர்ந்து போராட்டம் இருக்கு. இரவு நாங்கள் சாயந்தரம் முடிவு பண்ணுவோம். தினசரி காலையில் தொடங்கி மாலை வரைக்கும் நம்ம நடத்துறது முடியும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.